ஹாய், வெல்கம் டு லிவ் வித் ஃபுட். நம்ம இன்றைக்கி உருளைக்கிழங்கு சாதம் பார்க்க போகிறோம். பொட்டேட்டோ ரைஸ் குழந்தைகளுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு ரைஸ் இது. இது எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். முதல்ல உருளைக்கிழங்கை நல்லா கழுவி சின்ன சின்னதாக கட் பண்ணி குக்கரில் 3 விசில் வர அளவுக்கு வேக வைத்து எடுத்துக்கலாம். தோலெல்லாம் நீக்கி அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கலாம். இதில் எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக விட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு நல்லா வதங்கணும். அதனால் நான் இங்கே நான்ஸ்டிக் பேன் எடுத்திருக்கேன். சப்போஸ் நான்ஸ்டிக் இல்லைன்னா நீங்கள் இரும்பு கடாய் கூட எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு நல்லா பொன்னிறமாக நல்லா வதங்கணும். அப்போ தான் இந்த சாதத்துக்கு ஒரு தனி சுவை கிடைக்கும். இப்போது இதோட உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா வதக்கி அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம். உருளைக்கிழங்கு நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும். இதுக்கு எப்படியும் ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் ஆகும். அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம். இன்னொரு அடுப்பில் ஒரு கடாய் வச்சிடலாம். இதில் ஏலக்காய், பட்டை, லவங்கம் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி விதைகளை சேர்த்துக்கலாம். சோம்பு, சீரகம், மிளகு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி உருளைக்கிழங்கு சாதமெல்லாம் பண்ணும்போது மிளகு சேர்த்துக்கணுன்னா டைஜஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா பொன்னிறமாக ஃப்ரை பண்ணிக்கலாம். சிம்மில் வச்சே நம்ம பண்ணிக்கலாம். அப்போ தான் ரொம்ப ரோஸ்டடாக நல்லாயிருக்கும். இதை மிக்சியில் அரைச்சிடலாம். இப்போது இதே கடாயில் நல்லா தாராளமாக எண்ணெய் விட்டுக்கலாம். சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் நல்லா பொரிய ஆரம்பிச்சிருக்கு. இந்த டைமில் துருவிய இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இதோட கட் பண்ணி வைத்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் முடிந்த அளவுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகணும். அதனால் உப்பு சேர்த்து ஒரு மூடி போட்டு வெங்காயத்தை நல்லா வேக வச்சிடலாம். இந்த பொட்டேட்டோ ரைஸ் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அடிக்கடி செய்ய சொல்லுவாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது நல்லா வெங்காயம் வதங்கியிருக்கு. இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வைத்த தக்காளியை சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயமும் தக்காளியும் இந்த எண்ணெயில் நல்லா வதங்கணும். அதனால் ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போது தேவையான அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். தண்ணி எதுவும் இங்கே சேர்க்க வேண்டாம். ஒரு மூடி போட்டு நல்லா வேக வச்சிடலாம். வெங்காயம், தக்காளி நல்லா வதங்கியிருக்கு. இந்த மாதிரி எண்ணெயிலே வதங்கினா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆற வைத்த சாதத்தை சேர்த்துக்கலாம். ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபி இது. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பொடித்து வைத்த பவுடரை சேர்த்துக்கலாம். இந்த ஸ்பைசி பவுடர் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சாதத்துக்கு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வைத்த உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி இலை இருந்தால் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா கசூரி மெத்தியை நான் இங்கே கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நமக்கு சுவையான பொட்டேட்டோ ரைஸ் தயாராகிடுச்சு. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டேஸ்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லிவ் வித் ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.